நன்றி தெரிவிச்சு முக்கியமா திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல என்ன தெரிஞ்சிருவா அப்பா கூட சுத்தி இருக்கோம். அப்பா நம்ம கூட மாட்டு வண்டியில ஏறிட்டு இடத்தெருவு, கன்னி தெருவு, பீம நகர், குலகாரம்பேட்டை இப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடம்லாம் வந்து நாங்க சுத்திட்டு அப்பா வந்து சரி மாட்டு வண்டி அவர் கூட தான் நாங்கெல்லாம் தெளிவா சுத்தி இருக்கோம். அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு வந்து அப்பாவோட செலவு வச்சிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்க தாத்தா வந்து அவர் சின்னையா மன்றாயர் வந்து இங்கதான் ரயில்வேஸ்ல வேலை செஞ்சாரு. பாட்டி வந்து சங்கரானபுரத்துல வந்து இல்ல இவங்க எல்லாம் சின்ன பசங்களா அப்பா எல்லாம் வளர்ந்தாங்க. ஆகையால் இந்த திருச்சிங்கிறது வந்து எங்க குடும்பத்துக்கும் முக்கியமா என்னோட நம்பிக்கை ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்கு. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சிலைய ரொம்ப வருஷமா வந்து சிலை வைக்கணுங்கிறது வந்து எல்லாரோட ஆசை. திருச்சி வாழ் மக்கள் அனைவரும் முதல்ல அண்ணன் நேரு தான் வந்து முதல்ல சிலை வச்சு அதுக்கப்புறம் வந்து வைக்க முடியாம ஃபைனலா இன்னைக்கு நீங்க இப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம், முக்கிய காரணம் அண்ணன் நேரு அவர்கள். இதுக்கு சரி சொல்லிட்டு வந்து ஏன்னா அப்பா மேல வந்து அளவு கடந்த ஒரு பிரியமும் ஒரு பெரிய ஒரு ரசிகர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள். அவரு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, பாட்டு பாடுவார், அப்பாவோட பாட்டு பறவைகள் பழகுது எல்லாம் பாடுவார். ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர். ஒரு விஷயம் நடந்தது என்னன்னைக்கும் என் குடும்பத்தின் சார்பாக அப்பாவோட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக நான் வந்து திருச்சி வாழ் மக்களுக்கும் திருச்சி அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும், நேரு அவர்களுக்கும், மேயர் அன்பழகன் அவர்களுக்கும், இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் கூட வந்து எங்க மன்ற தம்பிகள் வந்து எல்லாம் ராஜா எல்லாரும் இங்க வந்து எல்லாம் பாடு சீனு மாப்பிள்ள எல்லாருமே இங்க வந்து பாடுபட்டு இருக்காங்க. இதுக்காக வெங்கட்டு இப்படி பல பேர் பாடுபட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் நீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. என் குடும்பம், சிவாஜி ரசிகர் மன்றம், முக்கியமா திருச்சி வாழ் மக்கள், ஏன்னா வந்து உங்க ஊருக்காரர் சிவாஜி அவர்கள். ஆகையால் வச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப இதுவே பெரிய விஷயம். இனிமே அதை பத்தி வந்து அண்ணன் பேசிட்டு ஆனா வச்சா அண்ணன் நேரு அவங்கதான் வைக்க முடியும். நன்றி சொல்ல கடவுள். காலதாமதம் 16 வருஷமா திறக்காம இருந்தது சிலை 16 ஆண்டுகளுக்கு பிறகு திறந்திருக்கோம். நல்ல விஷயம் மனசு நினைச்சிட்டு நடக்கும். அந்த நேரு என்ன நினைச்சாரு நடந்துச்சு. அண்ணன் ஸ்டாலின் வந்து அப்பா கலைஞரை வந்து துறக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஸ்டாலின் வந்து எங்க போனாலும் அப்பாவுக்காக முன்னாடி வந்து நிக்கக்கூடியவர். அதே மாதிரி புது சிலையை வந்து அந்த வழிபட வச்சிருக்காரு. 3 வருஷமா வந்து அப்பாவுக்காக மரியாதை பண்ணிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம்.